பிப்ரவரி 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பஸ்தார் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? சத்தீஸ்கர் மாநிலத்தில். செகண்ட் ஒன், தேசிய சைபர் பாதுகாப்பு மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? புது டெல்லியில். இம்மாநாட்டை தொடங்கி வைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தேர்ட் ஒன், நாட்டிலேயே தொழிற்சாலைகளில் அதிக அளவு பெண்கள் பணிபுரியும் மாநிலம் எது? தமிழ்நாடு. ஃபோர்த் ஒன், கேரளாவை தொடர்ந்து எந்த மாநிலத்தில் முதல் 5G ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? கர்நாடகா. ஃபிஃப்த் ஒன், ஊழல் ஊடுருவலுக்கான நாடுகளின் 2025ஆம் ஆண்டு பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? 91. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் டென்மார்க், பின்லாந்து, சிங்கப்பூர். மொத்தம் 182 நாடுகள் இந்த ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டன. ஜெர்மனி தலைநகர் பெர்லினை தளமாக கொண்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அரசு சாரா சர்வதேச நிறுவனம் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. சிக்ஸ்த் ஒன், பாதுகாப்பான இணைய தினம் பிப்ரவரி 10, 2026. இதன் கருப்பொருள் ஸ்மார்ட் டெக் சேஃப் சாய்ஸஸ் எக்ஸ்ப்ளோரிங் த சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் ஏஐ. செவன்த் ஒன், அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் பிப்ரவரி 11, 2026. இதன் கருப்பொருள் ஃப்ரம் விஷன் டு இம்பேக்ட் ரீடிஃபைனிங் ஸ்டெம் பை க்ளோசிங் த ஜெண்டர் கேப். எய்த் ஒன், இந்தியா எந்த இரு நாட்டுடன் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து. நைன்த் ஒன், இனி அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலையும் கட்டாயம் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 10th ஒன், தாய்லாந்து மாஸ்டர்ஸ் 2026 போட்டியில் தனது முதல் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பு சூப்பர் 300 பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? தேவிகா சிகாக், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 11th ஒன், எதி கோலி துதி பதா திட்டம் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? அசாம் மாநிலம். அசாமின் தேயிலை தொழில் சுமார் 200 ஆண்டுகால வணிக உற்பத்தியை நிறைவு செய்ததை முன்னிட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5000 ஒருமுறை நிதியுதவியாக அசாம் அரசு அளிக்கிறது. 12th ஒன், காலநிலை அறிவியலில் தனது பணிக்காக கிராஃபோர்ட் பரிசு 2026 வென்றவர் யார்? காலநிலை விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதன். இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். இந்த விருது புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு எனவும் அழைக்கப்படுகிறது. இவர் காலநிலை மாற்றத்தில் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் மற்றும் பிற மாசுபடுத்திகளின் பங்கை கண்டுபிடித்தார்.